இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 இன்ச் பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 4 பல் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்து இதையும் அதோட சேர்த்து நல்லா 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 பொடியாக கட் பண்ண தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம். இப்போ 4 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்து அதையும் இதில் சேர்த்து 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புல ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ முட்டையை திருப்பி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.